கள் வாழ்க்கை முறையும் கொஞ்சம் என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்து டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னது. அது ஞாபகம் அத இருக்குது. இடையில ஆ, பேசுனது. அது ஆமா. அது உடனே திருவிழாச்சந்திரன் ஒண்ணு போட்டாரு. இன்னைக்கு ஒண்ணு போட்டாரு. அவர் என்னமோ ஆ, ஒண்ணு சாப்பிடுறதாக போட்டாரு. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆ, அது என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, ம், அப்படியே வச்சுக்குவோமே. அது ஏதோ ஒரு இருக்கட்டும். அது வந்து நம்ம ம், நீண்ட காலமா நாங்க வந்து பல்வேறு வகையான உணவு பழக்கத்துக்கு ஆட்பட்டவங்க. அப்ப ம், இப்ப ம். இது ஒரு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தால் உடனே நீருக்கு போயிரலாம். இப்ப அப்படி சாத்தியம் கிடையாது. ஏன்னா, ஆ, நாங்க ஆமா. வந்து இந்த ஒரு 200 வருஷமா வள்ளுவரே எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. வள்ளுவரே ம், கண்டபடி தின்னுட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு தான் வள்ளுவர் வந்து கண்டபடி திங்கிறத பார்த்துட்டு தான் அவர் எழுதுறாரு. உணவு ரொம்ப கொடுமையானதுன்னு எழுதுறாரு. உணவு ம், ரொம்ப கொடுமையானது. பசி தாகத்தை நீங்க கட்டுப்படுத்தினா செத்து போயிடுடான்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதுறாரு. அப்ப வள்ளுவர் காலத்திலே ஊதாரித்தனம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு நீதி நூல் முளைக்குதுனாவே அங்க ஏதோ ம், தவறு நடக்குதுன்னு அர்த்தம். ம், அப்படித்தான். ஒரு தப்பு நடந்தா தான் அப்புறம் ஒருத்தர் அங்க ஒரு தப்பு நடக்குது. அங்க ஒருத்தர் வந்து ம், நின்னு பாக்குறாங்க அப்படின்னாவே, ம், காவல்துறை ஒரு தப்பு நடந்த இடத்துல காவல்துறை வருது. தப்பு நடக்கிற இடத்துல அப்ப காவல்துறை வருது இல்லையா? அந்த மாதிரி தான். ம், அப்ப நீர் அதை எழுதிட்டு போறாரு. அப்ப இந்த ம். அன்னப்பாதை தூய்மை அந்த குடல் வந்து அடைக்க கூடாதுங்கிறது தான் அடிப்படை இது. ஆ, அப்ப வந்து இந்த உணவு நார்ச்சத்து உள்ள உணவையும் சாப்பிட்டு வெளியே எடுக்கணும். நம்ம ம், நார்ச்சத்து உள்ள எப்பவுமே நார்ச்சத்து உள்ளதை வச்சுதான் நம்ம பல்லு விளக்குவோம். அதேதான். ம். அதே நார்ச்சத்து இல்லாம பல்லு விளக்க முடியாது. எண்ணெய் வச்சு நீங்க பாத்திரத்தை விளக்க முடியாது. எண்ணெய் வச்சு முடியாது, பாத்திரத்தை வச்சு முடியாது. அந்த ஆமா. மாதிரி தான் இந்த நார்ச்சத்து உள்ளது. அதைத்தான் டாக்டர் அர்னால்ட் சொல்றாரு. அப்போ ம், இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவது குறைஞ்சபட்சம் ஒண்ணும் இல்லை. ஒரு ஒரு 100 நாளைக்கு அல்லது ஒரு 40 நாளைக்கு 50 நாளைக்கு நானெல்லாம் வேகமா போயிடுவேன். ஆ, என்றதெல்லாம் ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு. எடுத்து எடுத்து 3 நாள் அடிப்பேன். 3 நாள் வாட்டர்ல போடுற அடிப்பேன். ஒண்ணுமே ஆகாது. ஆ, புற்றுநோய் தான் முதல்ல நல்லா புற்றுநோயாளிகளுக்கு முதல் ட்ரீட்மெண்ட்டே. புற்றுநோய்களுக்கே நீங்க 3 நாளைக்கு வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டா நீ நல்லாயிரும். அவ்வளவுதான். 3 நாளைக்கு ஒருக்க நீ இல்ல. செய்வ சாப்பாடு. காய்கறி சாப்பாடு கூட தேவையில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம்னா என்ன பண்றாங்க, எதுவுமே சாப்பிடாம படுக்க வச்சுடுறாங்க. நீங்க உங்களுக்கு எதுவுமே குடுக்குறதில்ல. சும்மா அந்த குளுக்கோஸ் தண்ணி தானே உள்ளார அனுப்புறாங்க. குளுக்கோஸ் தண்ணி. அவ்வளவுதான். தண்ணி தான். அதனாலதான் ஐசி வார்டில் வச்சுட்டானே அவன் நல்லாயிருவான்னு வருது. ஏன்னா அவன் எதுவுமே உணவு ஆ, போறது இல்லை. அதுதான். ஆமா, உடனே ஆமா. மருந்து கிருந்தையும் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான். அதுக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸை வாங்கிட்டு அனுப்பிடுவான். ஒண்ணும் ஆ, கிடையாது. ஆ. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை சாப்பிடும்பான். ஏன் ஐசி ம், வார்டுக்கு செத்து போயிட வேண்டியதானே? 5 நாள் 6 நாள் உள்ள இருக்கும் பொழுது ஏன் சாகிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாட்டர் டைட் உள்ள லிக்விட் டைட் உள்ள போய் சிறுநீர்ல போயிடும். டொய் 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 ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கு அவனுக்கு. அப்ப அப்புறம் அது ஒண்ணுக்கு போறப்ப அந்த ஒரே முதல் நாளே சக்கரை கண்ட்ரோல் ஆயிரும். முதல் நாள் ம், 12 மணி நேரம் எனக்கு வயிறு காலி ஆயிட்டாவே அங்க பிளட்ல அங்க ஒண்ணு இருக்காது. வயிறு காலி ஆயிட்டாவே பிளட்ல பியூர் ஆயிரும். அவ்வளவுதான். இந்த ஃபேட் ம், குறைக்கிறதுக்கு தான் 6 மாசம் ஆகும். ம். அதான். ஃபேட் குறைச்சிட்டு வந்து வயிற்று வந்து நிற்கும். இறப்பில் வந்து நிற்கும். அது வந்து கசப்பு உண்டு. அந்த ஃபேட் தான் கசப்பா வாயில இருக்கு. கசப்பு மலை வருது எல்லாமே வரும். ம், நாக்கு நீட்டினாவே மஞ்சள் வரும். நீங்க 21 நாள் வாட்டர்ல போட்டீங்கன்னா ஒரே நாள் வாந்தி சரியா போயிடும் எல்லாமே. பொசக்குன்னு அப்படியே வாந்தியில் வரும். அப்படியே மஞ்சளா. ம், அந்த கோலை வந்து கட்டும். பயங்கரமான கோலை வந்து கட்டும். ஒரு உங்களுக்கு 22 வருஷம் ஒரு 22 வருஷம் முன்னாடிங்கய்யா, என்னுடைய பெரியப்பா பையன் எல்லாம் ஒரே வீட்ல தான், ஜாயிண்ட் ஃபேமிலி தான் நாங்க. ம் அப்ப அவருக்கு 18 வயசு இருக்கும். ம் ஜஸ்ட் காலேஜ் முடிச்சிருக்காரு அப்பதான். எதுவும் இல்ல. ம் அதாவது லிவர்ல ஒரு டாட்ல ஒரு யூரின் ரொம்ப மஞ்சளா போச்சு. ம் போய் ஸ்கேன் பண்ணதுல லிவர்ல ஒரு டாட் இருக்கு அப்படின்னாங்க. அஹ் அந்த டாட் என்ன ஆச்சு? டாட்னு கூட சொல்லல. அது வந்து ஜாண்டிஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சக்காமால அப்படின்னு. அப்புறம் அவங்க போக போக ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல லிவர்ல ஒரு டாட் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. ம் அந்த டாட் வந்து பெருசாய் பெருசாய் கட்டியாச்சும் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு ம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல, சென்னையில ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அது பார்த்த ம் பிறகு என்னாச்சு, அந்த அந்த இது வந்து பெருசாயி அது என்னன்னே தெரியல. கடைசியில பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து ஒல்லியா ரொம்ப உருக்கி ஒல்லியாகி வயிறு பெருசாகி கடைசியில இறந்தே போயிட்டாரு. ம் அது அது என்ன நோய்ன்னு மகோதரம். கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே கிடையாது. அது வந்து உள்ள கொழுப்பு தான் காரணம். உள்ள எவன் லிவர்ல ஆ, ஒரு டாட் மாதிரி வந்தது. ஆ, சரி. 18 நீங்க வயசு தான் அப்போ. ஏன்னா அவர் என்ன தெரியுமா அந்த மாவு சத்து இருக்குதுல்ல, மாவு சத்து கொழுப்பா மாறி பல பாகங்களில் படிஞ்சிருக்கும். அது வந்து ம். பல பாகங்களில் படிஞ்சிருந்து புது புது காரணம் புது புது நோய்களுக்கு காரணமாக அமையும். எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது.
அவங்க சொல்றாங்க அவங்க வந்து ஜாண்டிஸ் எல்லோ ஃபீவர்னாங்க. அந்த எல்லோ ஃபீவரோட அந்த ரேட் இருக்கும் பாத்தீங்களா, அதை தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு பை மாதிரி கனெக்ட் பண்ணி அதுல இருந்து வர ஜூஸ குடிக்க வச்சாங்க. அந்த லிவர் செய்யற வேலையை வந்து வெளியே ஒரு பை மாதிரி தொங்க விட்டுட்டாங்க. அதுல இருந்து ஒரு ஜூஸ் வரும் உடம்புல இருந்து. அந்த ஜூஸ குடிக்க வச்சாங்க. அதுதான் போயிட்டே இருந்தது. அதுதான் குடிச்சிட்டே இருந்தாரு ஒரு 6 மாசமா. எல்லாமே அதுக்கப்புறம் கடைசி தப்பு. ஸ்டேஜ் முத்தி போச்சு, எதுவுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டு போயிங்கன்ட்டாங்க. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டு வந்தோம் கடைசியா. இறந்துதான் போவான். அந்த முறையே தப்பு. இந்த வெள்ளைக்காரன் செஞ்ச முறையே ட்ரீட்மெண்டே தப்பு. அவனுக்கு உடம்பை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு அவன் ஒத்துக்கிறான். உடம்பை பத்தி ஒண்ணும் தெரியாதவன் நான் ஒத்துக்கிறான்னு அர்த்தம். அது யோகிகள் செஞ்சு தமிழ்நாட்டுல தமிழ் படிக்கல. அது அந்த நாசமா போனவனுக்கு வந்து படிச்சிருந்தா நல்லா இருக்கும். நாசமா போனவனுக்கு தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் படிச்சிருந்தா சித்தர்களை படிச்சிருந்தா தெரிஞ்சு போச்சு. தமிழனுக்கு சித்தர்களே தெரியாது அப்படின்போது அப்புறம் என்ன தருதலை? அப்புறம் தான் நாமளே தருதலை தான் உட்காந்துருக்கோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் இதுக்கு வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் ஏன் படிக்க வேண்டும் நான் சொந்தமா சிந்திச்சேன். நான் தமிழ் நம்ம ஏன் படிக்கணும், தமிழுக்கு நமக்கு என்ன தொடர்பு? ஒவ்வொரு மனிதனும் தாய்மொழி பத்தி சிந்திக்காதவன் அடிமடையனாக இருப்பான். தாய்மொழி ஏன் படிக்க வேண்டும், எதற்காக தாய்மொழி படிக்க வேண்டும்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாதான் உலகம் உருப்படும். அவன் தாய்மொழி முதல்ல சிந்திக்கணும். அதுக்கப்புறம் எழுத்துன்னு வரப்போ தமிழ் மொழிக்கு போகணும். நல்ல வேளை நமக்கு தமிழ் நம்ம உலகத்தின் மூத்த மொழின்ட்டா முடிஞ்சு போச்சு. உளறுவானுங்க, எல்லாரும் உளறுவானுங்க. இந்த மொழியை பத்தி பேசினா உளறுவானுங்க. எப்படியே தமிழ் மூத்த மொழி, அவ்வளவுதான். இதுல எல்லாமே எப்படியோ இருக்கு. எனக்கு தாய்மொழி தெலுங்கு தான். பட் ஆனா லக்கிலி காஞ்சிபுரத்துல பிறந்ததுனால சென்னையில வளர்ந்தேன். இதெல்லாம் எங்க தீந்துருவீங்க சொந்தக்காரங்க தீந்துருவீங்க எல்லாம் ஆந்திரால தான் இருக்காங்க. தீந்துருவாங்க. அத்தனை பேரும் தீந்துருவாங்க. மூத்த மொழி அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி மொழி தோன்றி இருக்கலாம். மூத்த மொழி தமிழ் மொழி, அவ்வளவுதான். அதுல எல்லாமே இருக்கு, பேசிக்கா இருக்கு. அதான் விஷயமே. வேர்ச்சுவல் ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா நீ ஆப்பிரிக்காவை வச்சுக்கோ, நீ அமெரிக்கா வச்சுக்கோ, என்ன அளவோ வச்சுக்கோங்க. ஆனால் தாக்கு பிடிச்சி நிற்கிற மொழி தமிழ் மொழி தான். இதுல தான் எல்லா விஷயமே போட்டிருக்கான். நாம கடைப்பிடிக்கல, அதான் விஷயமே. அதனால காலத்தால் வென்றிருக்கிற இங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற புத்திசாலிகள் எவனையும் நம்பக்கூடாது, அவ்வளவுதான். பரிணாம அறிவியலை பத்தி பேசலன்னா அவனை பத்தி பேசவே கூடாது. நான் பேசுறது முழுக்க முழுக்க பரிணாம அறிவியல், அதுதான் விஷயமே. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த அடிப்படையில் தான் நாங்க பேசிக்கிறோம். எந்த மொழி மூத்தது எந்த மொழி பிந்தியது அதை பத்தி எங்களுக்கு பேச்சே கிடையாது. எங்களுக்கு காலத்தால் வென்றிருக்கிற நூல்ல இருந்து எடுத்து பேசுறோம், அவ்வளவுதான். அதான் போட்டு சாத்துறேன். காலத்தால் வென்றிருக்கிற நூல்ல எனக்கு விஷயம் இருக்கு. பிரச்சனைக்காரன் பசிதாங்கிறான். பசி ருசி தான் உலகத்துக்கு காரணம். அதான் பசி ருசி தான் உலகத்துக்காரன். இது பரிணாம பிரச்சனை. அது ஆப்பிரிக்காரன் அறிவாளி, இங்கிற இந்தியாக்காரன் முட்டாளு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. பரிணாம அறிவியல் என்ன பிரச்சனை? பசி தாகம் தானே. பசி தாகத்தை கட்டுப்பட்டு நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? 500 கோடி ஆண்டுக்கு முன்னாடி. அது ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறோம். எல்லா மதங்களும் பரிணாம அறிவியல் ஏத்துக்குது. மேற்கு நாட்டு மரம் மேற்கு நாட்டு மதங்கள் பரிணாமத்தை ஏத்துக்காது. அவன் வந்து வேற மாதிரி. நம்மளது பரிணாமம் தான். பரிணாமம் இல்லாமல் ஒண்ணு இன்னைக்கு வந்து ஊசி போட்டாலும் பரிணாமத்தை அடிப்படையில் ஊசி போடணும். பரிணாம அறிவியல் நம்பிக்கை இல்லாதவன் எவனுமே ஆஸ்பத்திரி பக்கம் போகக்கூடாது. நேர கோயிலுக்கு போய் படுத்துக்கணும். வயிற்று வழியா கோயில்ல போய் படுத்துக்கணும். என்னது? வயிற்று வழியா கோயில்ல போய் படுத்துக்கோ. எந்தெந்த மதத்தை அப்புறம் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயில் எடுத்து போய் விட்டுருவாங்க இல்லையா? அது அப்புறம் கோயில்லயே இருந்து அவங்களுக்கு சரியாயி வந்துடுறாங்க, மீண்டு வந்துடுறாங்கல்ல. அது என்ன கணக்கு? அதெல்லாம் ஒரு 1000, அதெல்லாம் ரேர் எர்த்து. அதெல்லாம் அப்படியே செத்து போறவன் தான் இருப்பான். அதெல்லாம் நல்லாகாது. அதெல்லாம் ஏதோ நல்லாகுது, அவ்வளவுதான். அதாவது இவன் தனிமையில இருக்கிறப்போ எல்லாரும் போட்டு அடிச்சு கால் சங்கிலி போட்டு கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி, அது ரொம்ப கொடுமை. அது அப்படியே இருந்து 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 பாய் பாய் பாய்னு கத்தி ட்ரீட்மெண்ட் இல்லாம வேற ஏன் வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாது அந்த காலத்துல. பாருங்க, விவரமா தான் இருக்காங்க. அப்ப வந்து வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாது. கோயில்ல கொண்டு இந்த கோயில் கால மாதிரி அவுத்து விட்டுற வேண்டியது, அங்க போய் கட்டி விட்டு சாகுண்ட போட்டுற வேண்டியதுதான். அங்க யார் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அப்படியே இருந்து போக வேண்டியதுதான். செத்து போக வேண்டியது. அதுக்கெல்லாம் இந்த வைத்தியம் வந்து எப்படிங்க பண்றது? ஆமா, அது ரத்தங்க. அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். அப்ப மீன்ஸ் பெற்றோர்கள் மேல இது வந்து இதுவா, இல்லாட்டி இது எங்க மிஸ்டேக் நடந்திருக்கும்? ஆமா, அது பெற்றோர்கள் இருந்து தொடங்குது. இவன் சாப்பிடுற உணவு தான் காரணம். இவன் இறைச்சி சாப்பிட்றவன் தானே. இறைச்சி சாப்பிட்டாவே மென்டல் அவுட் ஆகும். இறைச்சியும் சோறு சாப்பிட்டாவே அவன் மூளை கெட்டு போகும். இந்த பித்தம் ஏறிட்டே போகும். அங்கங்க கொழுப்பு படிச்சுட்டே போய் கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணி எல்லாம் பதிஞ்சிடும். அதனாலதான் இது மென்டலி அண்ட் பிசிக்கல் அண்ட் கிளினிக் மென்டல். டாக்டர் அர்னால்ட் சொல்லுகின்ற பொழுது மென்டலி, அதாவது மன ரீதியாக உடல் ரீதியாக என்ன சொல்றாரு? mucosal diet healing system நியூ எடிஷன் சொல்லப்பட்டு scientific method of eating
சாப்பிட்றதை வைத்துக்கொண்டு குணமாக்குற முறைன்னு சொல்றாரு. சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் வே டு ஹெல்த் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் மென்டல் அண்டு ஸ்பிரிச்சுவலி அப்படிங்கிறான். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணமாக்குவதற்கு சளியற்ற உணவு முறை, சளி குறைந்த உணவு முறை. சளி குறைந்த உணவு முறை நீங்க யார் வேணாலும் பண்ணலாம். மனம் சார்ந்த நோய், உடல் சார்ந்த ரெண்டே ரெண்டு தான் இருக்க முடியும். மனமும் உடலும் சரியாச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் சரியாகும். ஸ்பிரிச்சுவல் ஒண்ணுமே கிடையாது, உயிரை தக்க வைத்தல், அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவல்னாவே நீங்க என்ன வேணா சொல்லலாம். அது வந்து ஸ்பிரிச்சுவல்னாவே அது ஏதோ ஆன்ம சம்பந்தப்பட்ட. ஆன்மானா என்ன தெரியுமா அர்த்தம்? வெட்ட வெளின்னு அர்த்தம். ஆன்மா அப்படின்னா வெட்ட வெளின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆன்மா அப்படின்னாவே வெட்டமொழி. அகன்று போன மா, ஆன்மா என்று சொன்னால் அகன்மா. அகன்மா புறன்மான்னு சொல்லுவாங்க. அகன்மான அகலமாக இருக்கிற மா. மானா என்ன? பெருசு. ஏன் மாமாங்கிறீங்க? மாமானா பெரியவன் அர்த்தம், அவ்வளவுதான். மானா பெருசு, மானா பெருசு, மானா மாங்காய், மான எல்லாமே. அந்த மான வெட்டவெளின்னு அர்த்தம். வெளியே இருந்த புறன்மா, உள்ளே இருந்த அகன்மா. இந்த அகன்மா அப்படியே போய் ஆன்மாவா மாறிடுது. அகன்மா, அகன்மான அகன்றமான அர்த்தம். எப்படி பார்த்தாலும் இந்த உடம்புல இருக்கிற பிரச்சனை வெளியே தான் போய் ஆகணும், விண்வெளியில் கலந்தாகணும், அவ்வளவுதான். விண்வெளியில் கலக்கிறப்ப ஒழுக்கமா கலக்கணும். அதான் எவன் செத்தாத்தே என்ன, உண்டுன்னு சொல்றவனும் விண்வெளியில் கலந்தாகணும், இல்லைன்னு சொல்றவனும் விண்வெளியில் கலந்தாகணும். உண்டுன்னு சொல்றவனும் விண்வெளியில் கலந்தாகணும், இல்லைன்னு சொல்றவன் விண்வெளியில் கலந்தாகணும். அதாவது உயிரை வெளியே விட்டாகணும். எப்படி பார்த்தா இப்படி சொல்றேன், இவ்வளவு சொல்றானுங்களே, இங்க உயிரை விடாம இருக்கிறது வழி இருக்கான்னு கேட்ட தெரியாது. நாம உயிரை வந்து சமாதிக்கு மாத்திரம், அதான் விஷயம். உயிரை விடுவதற்கு சமாதின்னு ஒரு வழி இருக்கு. இப்ப நோயில செத்துட்டு அது புத்திசாலி கூட நோய். இப்ப உலகத்துல புத்திசாலிகள் நோய் எல்லாம் சாகுண்டா பார்க்கலாம். நோய் இல்லாம சாகருக்கு வழி இருக்கா புத்திசாலிகளுக்கு? இப்ப இருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய புத்திசாலின்னு சொல்றீங்களே, 100 வருஷமா எவனை வேணா நம்பிட்டு இருக்கிறோம். யாரை வேணா எடுத்துக்கலாம். நான் ஒரு புத்திசாலியை நம்பி இருப்பேன். அந்த புத்திசாலி வந்து சில வழிகளுக்கு தான் சொல்லியிருப்பாரு தவிர அவருவே இறுதியான புத்திசாலி நீ எப்படி முடிவு எடுக்கிற? சிலவங்க வந்து 100 வயசு மேல எல்லாம் இருக்காங்களையா, அதெல்லாம் என்ன ஃப்ளூக்ல இருக்காங்களா? அது எப்படி இருக்காங்க? அது வந்து எப்படி பரிணாமத்துல அது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். பரிணாமத்துல ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அதுதான் அதை குழப்பறத நம்ம வேற. நாம வந்து எளிமையா, அவங்க வந்து ஏதோ ஒரு எந்த விவரமும் இல்லாமல் 100 ஆண்டு வாழ்றான். நாம் விவரத்தோடு நாம அனைவரையும் 100 ஆண்டு வாழ வைக்கிறோம், 120 ஆண்டு வாழ வைக்கிறோம். அதுதான் எங்க விஷயமே. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, கல்வியை கொடுத்து இந்த மாதிரி போறீங்கன்னா நோய். இப்ப நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிறது இது தத்துவம், இது தாரக மந்திரம். இது எப்படி கொடுப்ப நீ? இங்க அதை சொல்லுங்க. எவ்வளவு ஒரு புத்திசாலி நான் கேட்கிறேன். ஒரு புத்திசாலி வந்து இந்தியாவிலே தலை சேர்ந்த புத்திசாலி அல்லது உலகத்திலே தலை சேர்ந்த புத்திசாலி, இவர் 2000 வருஷம் இவர் தான் புத்திசாலி, இவர் தான் சாக்லேட், அவர் தான் புண்ணாக்கீஸ், அவர் தான் புடலங்காயின்னு பேசுறீங்களே. எங்க அவன் வந்து ஒரு ஆளுக்காவது நோயற்ற வாழ்வு வாழ சொல்லி வழி சொல்லுங்க பார்க்கலாம். நேரடியா வைக்கிறேன். நீ எவனை வேணா அறிவாளின்னு சொல்லுங்க. நான் நேரடியா கேள்வி கேட்கிறேன். 10 பைசா செலவு இல்லாம ஆரோக்கியமா கூட நான் சொல்றேன். 10 பைசா செலவு இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியுங்க. என்னுடைய மெத்தட் அப்படித்தான். என்னுடைய மெத்தட் ரத்தத்தை நீ ரத்தத்தை தான் செக் பண்றேன். செக் பண்ணி பாடுறான். செக் பண்ணி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்படி சொல்றான் முதல்ல. அதுக்கு தான் வெங்கடேஸ்வரர் வந்திருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாம் எல்லாருமே அவ்வளவுதான். ராமரா இருந்தானா, லட்சுமணரா இருந்தானா, நோயற்ற வாழ்வு வழி சொல்லணும்னா ஓரமா தூக்கி வச்சுட்டு போக வேண்டியது. கடவுளே ஆனாலும் ஓரமா வேடான்ட்டான். ஓரமா வச்சுட்டு போயிடணும். கடவுளாவது கத்திரிக்காயாவது. ஆரோக்கியம் இல்லைன்னா அவனுக்கு எதுக்கு கடவுள் நான் கேட்கறேன். அவ்வளவு ஒரு கடுமையான பக்தி மார்க்கத்துக்கு போற நோய் வரலையான்னு கேட்கறேன். பெரிய பக்தி மார்க்கத்துக்கு மட்டும் நோய் வரலையான்னு கேட்கறேன். நோய் விட்டு சீரணிஞ்சாடுங்க இல்லையா? கடைசி நோயில செத்தே போனாங்க இல்லை. ஆனா நீங்க அப்படி இல்லையே. நீங்க நேர விண்வெளியோட தொடர்பு வச்சுக்கிறேன். நைட்டு எப்படி இது நம்ம இப்ப வந்து குடலை சுத்தம் பண்றப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? அப்படி இதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? 30 வருஷம் முன்னாடி தெரியுமான்னு கேட்கறேன். இப்ப எல்லாரும் குடலை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. குடல் சுத்தம் பண்றதுக்கு அத்தனை பேருக்கு நோய் நல்லா ஆகுது இல்ல? அதான் விஷயமே. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியல. பல்லு ஏன் விளக்குறோம்னு யாருக்குமே தெரியல. வெங்கடேசன் சொல்லணும் எனக்கும் புரியாது. பல்லு ஏன் விளக்குகிறேன்னு தெரியாது. கேட்ட வாயில நாற்றம் அடிக்குது அப்படிம்பீங்க. ஏன் வாயில நாற்றம் அடிக்குது? இந்த கேள்வி ஏன் கேட்குது? ஏன் வாயை நாற்றம் அடிக்குது? நீ போட்டதுனால நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லு. குழந்தை வாய் பிறக்கிற குழந்தை வாய் நாற்றம் அடிக்கிறது இல்லை, விலங்குடைய வாய் நாற்றம் அடிக்கிறது இல்லை. அது மனிதன் உடல் மட்டும் ஏன் நாற்றம் அடிக்குது? அதே தானே. நீ கடவுள் பிறப்புங்கிற ஏன் நாற்றம் அடிக்குது? சரி, பரிணாம பிரச்சனைங்கிற பரிணாமத்தில் விலங்குகளுக்கு நாற்றம் இல்லை, உனக்கு மட்டும் ஏன் நாற்றம் அடிக்குது? கேட்கவே இல்லை கேள்வி.
நாற்றத்தை பத்தி அருவருப்பா ஏன் நாற்றம் அடிக்குது? வாய் வாய் நாற்றம் அடிக்குன்னு சொல்றீங்க. விலங்குகளுக்கு நாற்றம் அடிக்கிறது இல்ல? விலங்குகளுக்கு எனக்கு விலங்கு அங்கிருந்து வந்தது. நான் நேரே பரிணாமத்தை ஒத்துக்கிட்டு விலங்குல இருந்து கேளு. தெய்வ பிரபுன்னு சொன்னா ஏன் நாற்றம் அடிக்குது? கேட்கவே இல்லை இந்த முண்டங்கள். தெய்வ பிறவிங்கிறான். நான் தெய்வத்தால் படைக்கப்பட்டேங்கிறப்பயே அவன் நாட்டம் அடிக்குது. கண்ணனை பத்தி பாடுகின்ற பொழுது பாட்டே இருக்கும். கண்ணனை பற்றி கிருஷ்ணனை பத்தி நம்மாழ்வார் பாடு இதுல இது இதுல ஆழ்வார் பாசுரங்கள்ல பாடுகின்ற பொழுது அந்த இந்த குவை இதழை பத்தி பேசும் பொழுது கமலப்பூ நாருமோ அப்படின்னு கமலப்பூ நாருமோ அப்படின்னு பாட்டே வரும். அதாவது கமலம்னா செந்தாமரை நல்லா அப்படியே மனமா இருக்கும். வாயிலிருந்து வாடை வந்து அந்த செந்தாமரை போன்ற அல்லது அந்த வாடை அடிக்கும் கமலப்பூ நாருமோ அப்படின்னு ஒரு பாட்டே வருது. அப்படின்னா வாயே வணக்குதுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, தூய்மையான உடலை பெற்றவங்களுக்கு வாழையேறி ஊறிய நீர் அப்படின்னு சொல்லுவார். வாழையேறி ஊறிய நீர். பனிமொழி அதை என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பாட்டே இருக்கு, வாழையேறி ஊறிய நீர் அப்படின்பாரு. அதாவது அந்த சுவை நீர், அந்த வாயில் இருக்கிற நீர் அவ்வளவு தூய்மையாக இருக்கும்னு எழுதுவார் திருவள்ளுவர். இங்க இன்னத்துக்கு அப்படியே ஆம்பளை பொம்பளை வாடை அப்படியே இருக்கு, பிண வாடையில அடிக்குது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இப்ப இதை எடுத்த உடனே இதில் எடுத்துனே பார்த்தீங்கன்னா அந்த வாய் நாற்றம் குறைய ஆரம்பிச்சிருப்பா. அதாவது 1 மாசம் 2 மாசங்கிறப்ப வாய் நாத்தமே இருக்காது, வரவே வராது. நீங்க ஆகாரம் திருட்டு தண்ணி குடிச்சதுக்கு நாத்தம் போயிடும். ஆகாரம் தின்னுபிட்டு தண்ணி தொடர்ந்து நீ அதாவது ஆகாரம் சாப்பிட்டு அந்த ஆகாரம் வெளியே போற வரைக்கும் நீர் மட்டும் இருந்துட்டு இருங்க, மரணமே வராது. அதாவது ஏதோ ஒரு ஆகாரம் சாப்பிடுறீங்க இல்லையா, ஏதோ ஒரு ஆகாரம் தின்னாச்சு, நீங்க அந்த ஆகாரம் வெளியே போற வரைக்கும் நீங்க நீரை மட்டும் மருந்து அருந்திட்டு வந்தீங்கன்னா வாய் நாற்றம் இருக்காது, குடல் நாராது, ஒன்றும் ஆகாது. 120 ஆண்டு என்ன 200 ஆண்டு உயிரோட இருக்கலாம். ஏன்னா இந்த உடம்பு எதுக்கு மாறிடுது? நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. இந்த விஷத்தை ரத்தத்திலிருந்து வெளியேற்றி விட்டுருது. ரத்தத்திலிருந்து வெளியேற்றினாவே நாற்றம் அடிக்காது. அப்ப நீங்க தொடர்ந்து நீர் பயிற்சி பண்ண ரத்த நாவு எல்லா பக்கம் போய் கழுவி 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 ஊத்திட்டு இருக்கு. நீங்க ஒரு வேளை சும்மா ஒரு 2 முறுக்கு சாப்பிட்டு நீங்க 1000 ஆண்டு வாழலாம். 2 முறுக்கு காலையில 2 முறுக்கு சாப்பிட்டு தண்ணி மட்டும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்க என்ன மட்டும் 2 முறுக்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டே போயிட்டு இருக்கு, சாவும் வராது, நோவும் வராது. மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, டேய் நீ டெய்லி வேலைக்கு போகணும், அட்லீஸ்ட் வேற எதுனாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீ கொஞ்சம் சாப்பிடு, நீ வீட்டுல ரெஸ்ட் எடுக்கும் போது வேணா நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுது மைண்ட். அதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, காட்டுக்கு போனாலும் தப்பிச்சுக்கலாம், அங்க புளி மரம் இருக்குல்ல அப்படின்னு. நான் காட்டுக்கு போனா தப்பிச்சு நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலுக்கு காட்டுல இருக்க நைட்ரஜன் புரோட்டீனா மாத்திக்குது, அவ்வளவுதான். அப்ப வெளிக்கு போற குணம் வேணுமா? நான் சொன்னேன், வெளிக்கு போற குணம் புளியந்தலையை சாப்பிட்டு சரியா போகணும்னு சொல்லுவேன். உனக்கு தேவை உயிர் வாழன்னு. புளியந்தலை புளியந்தலை சோத்து புளியந்தலை புளிய மரம். ஓகே, அது சாப்பிடலாமா? வெளிக்கு புளியந்தலை உருவி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சொல்றேன், எதுவும் கிடைக்கலன்னு புளியந்தலை சாப்பிட்டா போச்சு, வெளிக்கு போற சரி முடிஞ்சு போச்சு. புளியந்தலைங்கிறது எங்க வேணா. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் நடந்து போகணுங்கய்யா. போக எல்லாம் புளியம்பழத்தை பொறுக்கி சாப்பிடுவோம், புளியந்தலை உருவி தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, கொழுந்து பூச்சி அவ்வளவு நல்லா இருக்கு. புளியந்தலை கொழுந்து அவ்வளவு நல்லா இருக்கு, அருமையா இருக்குங்க, அருமையா இருக்கு. திருநெல்வேலி சாப்பிட்டு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுருக்கீங்க. அங்க காஞ்சிபுரத்துலதான் வளர்ந்து மீன்ஸ் ஹாலிடேஸ் போவோம், அங்க பின்னாடி தோப்பு இருக்கும். இப்ப தோப்புன்ற சொல்லி எந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்ப சாப்பிட சொல்லுவாங்க புளியந்தலை. அந்த கோயிலுக்கு போற அப்பெல்லாம் நடைபயிற்சி போவாங்க. தோப்புல கொரிக்காய் இதெல்லாம் இருக்கும். அங்க அந்த புளியம்பழம் இருக்கும், கொரிக்காய் காய் சொல்லுவாங்க. தெரியல அங்க எப்படி சொல்லுவாங்க தெரியல, காஞ்சிபுரத்துல அப்படிதான் சொல்லுவாங்க அந்த கொரிக்காய். ஆமா, அந்த புளியந்தலை கொழுந்து எதுக்கு தெரியுமா, எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல மூலிகைகள் சாப்பிட்றது, இயற்கையை சாப்பிட்றதுல பழக்கமெல்லாம் இருந்திருக்கு. பொரிச்சு சாப்பிட்றது, ரோட்ல போறப்ப இந்த பழம் சாப்பிடு, கொப்பை பழம் சாப்பிடு, அப்புறம் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏதாவது காய் கிடைச்சுன்னு வச்சுங்க, அந்த காய் சாப்பிடு, வெள்ளரிக்காய் கிடைக்கும், கோணப்புளிங்காய் இருக்கு, வட்டல் அடிக்கிறதுல. எங்க அம்மா பாட்டி தான் வளர்த்தாங்க. பாட்டி எங்க அம்மா நிறைய ஐட்டம். இப்ப நீங்க கருப்பட்டி அதெல்லாம் நேத்து அம்மா கிட்ட சொல்லியிருந்த கருப்பட்டி தினைக்கும் சாப்பிட சொல்றாரு, வெறும் இது அம்மா சொன்னாங்க. கருப்பட்டி, பனை வெல்லம் இது எல்லாமே எங்க பாட்டி எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம். டெய்லி 5 10 வச்சுப்பாங்களாம். ஒரு நாளைக்கு ஃபுல்லா 5 வாட்டி, காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் அப்ப ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுல்ல, இது மட்டும் தான் நல்லா இனிப்பா இருக்கும். அந்த காலத்துல இது கருப்பட்டி தாங்க கொடுப்பாங்க எங்க பாட்டி அப்படின்னு.
ஆமா, அது சிறந்த உணவு. இப்பதான் யாருமே அதெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. அம்மா சொன்னாங்க சின்ன வயசுலலாம் எனக்கு அதுதான் எங்க பாட்டி எனக்கு குடுப்பாங்க சாக்லேட் மாதிரி அப்படின்னு. இப்ப சாப்பிடுறது ஏன்னு கேட்டீங்கன்னா, உப்பு காரத்தை தின்னு மாட்டிக்கிட்டாங்க. உப்பு காரம் உப்பு காரம். அதாவது இனிப்பு சாப்பிடாம, இப்ப இனிப்புங்கிறது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, முதல்ல இனிப்பு குடுத்தாங்கன்னாவே, அதிலே வந்து 90 விழுக்காடு எல்லாம் திருப்தி அடைஞ்சிடும். மனமும் சுத்தமாயிரும், நாக்கும் சுத்தமாயிரும், அ மூளையும் சுத்தமாகும். மூளை ஏமாற்றப்படும், மனம் ஏமாற்றப்படும். அவ்வளவுதான். அந்த தேன், அதுக்கு தான் தேன் கொடுக்கறது, கருப்பட்டி கொடுக்கறது. அந்த சாப்பிட்டா மாங்காய் வேக வச்சு கருப்பட்டி போடணுமா வெல்லம் போடலாமாங்கய்யா நீங்க சாப்பிடுறதுக்கு? சாப்பிடறதுக்கு நீங்க மாங்காய் போட்டு வேக வச்சு சாப்பிடலாம். கருப்பட்டி போட்டுக்கலாம், ஓகே. வெல்லம் போட்டுக்கலாம். ஆமா, அதை நீங்க சாப்பிடணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்படியே தண்ணியில இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். வயிறு அப்படியே பயங்கரமா சுத்தமாகும். நாக்கு அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். மாங்காய் வந்து உலகத்திலே தடை சேர்ந்தது. அன்னப்பாதை தூய்மை செய்யறது ரொம்ப, அது அப்படித்தான் சுத்தமாகும். நாக்கு அப்படியே எடுத்துரும். சும்மா ஒரு 1/2 கிலோ மாங்காய் அப்படியே பெரிய பெரிய துண்டா அறுத்து போட வேண்டியதான். 1/2 கிலோ மாங்காய் அப்படியே சாப்பிடுறது, அது ஒரு நிமிஷத்துல சாப்பிடலாம். சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. அப்படியே ஃபைபர் வெளிக்கு அப்படியே காட்டியே இழுத்து வெளியே தள்ளு, சளி போட்டு எடுத்துட்டு வந்துடும். ஒண்ணுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து, பசிங்கிறது ஒண்ணுமே இல்லை. பசிங்கிறது ஏமாற்று வேலை. குடலை சுத்தம் பண்ண தெரிறது விஷயமே. தண்ணீரும் தண்ணீரும் காய்கறி குடலை சுத்தம். அதனால வெங்கடேசன் ஷார்ட்டா அடிச்சார். வெங்கடேசன் ஒரே அடிச்சார் பாருங்க. ரொம்ப பயங்கரமான கண்டுபிடிப்பு. அதாவது நோயை குணமாக்குறதுக்கு பணமே தேவையில்லை. இப்பதான் எனக்கு புரியுது. நோயை குணமாக்குறதுக்கு பணமே தேவையில்லை. நோயை குணமாக்குறதுக்கு ஆஸ்பத்திரியும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. தண்ணியும் காய்கறி சாப்பிட்டு நல்லா போகுங்கிறது ரொம்ப எளிமை. ஒண்ணுமே இல்லை. இது ஒண்ணுமே இல்லாம 100 ஆண்டு வாழலாம்ங்கிறது பெரிய விஷயம் தான். அந்த எண்ணெய் வித்துக்கள் சாப்பிடும்போது நீங்க ஒரு சிலது சாப்பிடலாம், ஒரு சிலது சாப்பிடக்கூடாது சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தேங்காய் சாப்பிட வேணாம், நீங்க வேர்க்கடலை சாப்பிடலாம். அப்புறம் வேற என்ன எண்ணெய் வித்துக்கள் சாப்பிடலாம், வேற எதை சாப்பிடக்கூடாதுன்னு என்ன பண்ணீங்க? பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் வித்துங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து காய் வகை சார்ந்தது அல்ல. காய் வந்து அதுக்கு என்ன தெரியுமா, எண்ணெய் வித்துகள் குடலை சுத்தம் பண்ணாது. ஆல்மெட் இருக்கனால், அதாவது குடலை சுத்தம் செய்யாது. அதுக்கு அந்த பவர் கிடையாது. காய்கறி வந்து குடலை சுத்தம் செய்யற காய்கறினாக ஃபைபர், அவ்வளவுதான். காய்கறினா நார்ச்சத்து உடையது அது. இது எண்ணெய் எண்ணெய் வித்து சேர்ந்ததுதான் இல்லையா? தேங்காயும் எண்ணெய் வித்து சார்ந்தது. அது குடலை சுத்தம் பண்ணாது. அதனாலதான் இந்த மாங்காயை விட தேங்காயை விட மாங்காய் சிறந்து சித்தர்கள் எழுதி வச்சாங்க. தேங்காயை விட மாங்காய் சிறந்ததுன்னு எழுதி வச்சிருக்காங்க. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எதிர்க்கடி குதம்பாய் சித்தர் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, அவர் எழுதியிருப்பாரு. அப்ப இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தேங்காயை விட மாங்காய் சிறந்ததுன்னு அர்த்தம். அதாவது என்ன வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. ஆக தேங்காய் வந்து காய் வகை சார்ந்தது. காய் நிறுத்தினாலும் காய்கறி சார்ந்தது அல்ல. அப்ப இந்த எள்ளுங்கய்யா, எள்ளு வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து எப்படின்னா, நான் எள்ளு மிட்டாய் சாப்பிடலாம் கட்டால ஒரு பட்டியலே கொடுத்துருப்பேன். இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பேன். எள்ளும் வந்து அந்த எண்ணெய் வித்து. ஆமா, எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது நார்ச்சத்து உடையது. இனிப்பு சாப்பிட்டு வெளியே போறதுக்கு, அவ்வளவுதான். இனிப்பு அடைச்சிருது, நார்ச்சத்து இருக்குனால வெளியே போயிடும். நீங்க உணவு பழக்கத்தை மாத்தணும் இல்லை, இவனை எடுத்தோடனே தண்ணிக்கு வாடனா மென்டல் அவுட் ஆகணும் இல்லையா? எடுத்துற தண்ணிக்கு வாடான்னு சொன்னா மென்டல் அவுட் ஆயிருங்கிறதுக்காக தான். அது நான் வந்து எங்க முறையா இங்கிட்டு சேரும் பொழுது முறையாக, அதெல்லாம் நான் வந்து 2 வருஷம் முன்னால பயங்கரமா வச்சிருந்தேன். என்னை பார்க்க வரும்பொழுதே எல்லாத்தையும் 1/2 கிலோ வாங்கிட்டு சொல்லிடுவேன். என்னை பார்க்க வரும்னு சொன்னா, உங்களை பார்க்க வரும்போது நான் என்னென்ன சாப்பிட்டோம். இப்ப எனக்கு ஒருவேளை உணவு அதுதான். எல்லாம் நேத்து போட்டோ எடுத்து அமிச்சு பாத்தீங்களா, அதுதான் மிக்சர் வேர்க்கல்ல. ஒருவேளை உணவு அதுலயே போயிடுது. நைட்டு டின்னர் 7 மணிக்கு சாப்பிட்டு நினைச்சுக்கோங்களேன், காலையில மத்தியானம் வரைக்கும் அது தாங்கிடுது. மறுநாள் மத்தியானம் வரைக்கும். இன்னும் ஒரு வாட்டி என்ன சாப்பிடுவேன்னா, கீரை வகைகள் ஒரே ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடுவேன், அவ்வளவுதான். இப்போதைக்கு ஒரு வேளை உணவு தான். இன்னொரு வேளை வந்து இதை சாப்பிட்டுருவேன். கணக்கு வந்து 2 வேளை உணவு ஆயிடுது எப்படி இருந்தாலும். ஆனா அதெல்லாம் ஆமா, எல்லாம் பயங்கரமா வாங்கிட்டு வருவாங்க. நான் சொல்லிடுவேன், அவன் வந்து 2000 3000 சம்பளம் வாங்கிட்டு வருவானுங்க ஃபுல்லா. எங்க வீடு நேரத்துக்கு ஒரு மாசத்துக்கு நான் சொல்லிடுறேன், யாரும் எதையும் வாங்காது, இதுவே தின்னுக்கு வந்துருவேன். அவ்வளவுதான். அவன் எல்லாம் சாப்பிடுவேன். அவனுக்கு அப்படி போனாதான் இதெல்லாம் நம்ம திங்குறோம். அவனுக்கு அது வரைக்கும் வாங்கியிருக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு இப்படியெல்லாம் வாங்கியிருக்கவே தெரியாது. 90 பேத்துக்கு ஒரு மளிகை சாமான பொருள் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வாடானா, இன்னைக்கு இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அதை பத்தி அறிவே கிடையாது. எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாமே.
மறந்து விட்டார்கள். எல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு காய்கறி வாங்க தெரியாது. அந்த அளவுக்கு மோசமா போயாச்சு. ஏன்னா அந்த அந்த வாங்குற மாதிரி சிந்தனையே இந்த மாதிரி ஒரு 10 20 பொருள் போய் மளிகை கடையில வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனையே கிடையாது இப்போ. எதுவுமே உங்களுக்கு இந்த வேலையே இல்லையே. அஹ் எது எங்க வேணாலும் அம்மா இல்லை. எங்க அம்மா போன வாரம் லீவுக்கு போயிருந்தேன்ல, அம்மா அஹ் புலம்புறாங்க. நீ அஹ் இப்படி சாப்பிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவ சின்ன வயசுலயே உனக்கு நான்வெஜ் உம் எல்லாம் கொடுக்காம உன்னை மியூசிக் கிளாஸ்ல சேர்த்திருப்பேன். இந்த உம் செலவு நான் இவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு. ஆஹ் நீ ஆனா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா, நீ சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சுதா எனக்கு எவ்வளவு காசு மிச்சமாயிருக்கும் அப்படின்றாங்க. ஆமா போன காலம் கோடிக்கணக்குல. போட்டோம். உம் போன காலம் போட்டோம். இனிமேல் நம்ம நீங்களும் மிச்சப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ ஆரோக்கியம் கிடைக்குது இல்ல, அது என்ன சொல்றான்னா, இந்த உடலை ஏன் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும்னா உண்மை உணர்வதற்கு தான் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும். ம். ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அந்த இயற்கை தன் வழியில் கூடினா ஆரோக்கியம் தருவது இயற்கை தான். எல்லாமே இயற்கை தானே. டார்வினே அப்படித்தானே சொல்றாரு, எல்லாம் இயற்கைன்ட்டு போயிட்டாரு ஒரே அடி. ஏன் இப்படி வந்துச்சு, யார் இதை படைச்சான்னா இயற்கை தான் படைச்சதுன்ட்டு போயிட்டாரு. ஏன் இப்படி குருவி மூக்கு சிறுசா இருக்குது, ஏன் இந்த குருவி மூக்கு எல்லாம் குருவி தானே, ஏன் எல்லாம் குருவி தான், ஏன் எல்லாம் ஒட்டகம் தாங்கிறீங்க, அதே அந்த ஒட்டகம் மட்டும் அந்த ஒட்டகத்துல இன்னொரு இனம் தான் ஒட்டக சிவிங்கிறீங்க. இது ஏன் அது வந்து ஆமா, அது இயற்கை தான் முயற்சியில மேல வந்துச்சுட்டாரு. முயற்சியில மேல வருகின்ற பொழுது ஒட்டகம் சீவிங்க மாறுச்சு. ஒட்டகம் வந்து குறிப்பிட்ட உயரத்துக்கு தான் சாப்பிடும். ஒட்டக சீவிங்க கழுத்து வந்து நீண்டு போச்சுக்காரன் முயற்சி பண்ணி மேல முயன்று 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 பண்ணங்காட்டி ஒட்டக சீவிங்க வந்து உயிர் வாழ்வதற்காக, தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக, உணவு வேண்டும் என்பதற்காக கழுத்து நீட்டி பெருசா மாறிடுது. அதே ஒட்டகம் தான். இது 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 பலன் சார்ந்து ஆயிருக்கு. ஆனால் மனிதன் மாறுவதற்கு சில நூறு நாட்கள்லயே உணவு பழக்கத்தை மாத்திரலாம். மரணத்துல இருந்து தப்பிச்சிடலாம். நமக்கு மட்டும்தான் பல கோடி ஆண்டு தேவையில்லை. அவ்வளவுதான். 100 நாள் உடம்பு 100 நாள் உடம்பு மாறிடுது. 100 நாள் உடம்பு மாறுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வணக்கம். ஐயா 100 வணக்கம் ஐயா. நாள்ல வணக்கம். 100 நாள்ல உடம்பு மாறுது. பாரு, அவரு ஆந்திரால இருந்து பேசிட்டு இருக்காரு, அவரு தெலுங்கு தான் அவரு. ஆனா அவருக்கு தமிழ் தெரியாது. அவருக்கு தமிழ் தான் தெரியும். அவர் பிறந்து வளர்ந்ததுல சென்னை தான். தாய்மொழி தெலுங்கா இருந்தால் தெலுங்கு வந்து எழுத தெரியாது, ஆனா பேச தெரியும். வீட்ல தெலுங்கு தான் பேசுவோம். பட் ஆனா அதுவே ம். வந்து தமிழ் கலந்த தெலுங்கா தான் இருக்கும். ஏன்னா ஆந்திரா தெலுங்கு கிடையாது. அது கிடையாது. அது பிரச்சனை அல்ல. நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்மொழி வந்து ஒரு குழந்தை வந்து பேசுவதற்கு தாய் தான் காரணம். தாய் தாங்க குழந்தை சொல்லி கொடுக்குறது. தாய் இல்லைன்னா குழந்தைக்கு மொழியே வராது. புரியுதுங்களா? அது பெரிய பிரச்சனை. சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். ரொம்ப பயங்கரமானது. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் தாய் அவ்வளவு உயிர். திருவள்ளுவர் வந்து தாய் பெண்களுக்கு தான் அறிவு அதிகம்னு எழுதியிருப்பாரு திருவள்ளுவர். பெண்களுக்கு அது மட்டும் இல்ல, உறுதியானவங்கன்னு எழுதுவாரு. ஏன்னா குழந்தை பெற்று தரதுன்னு சாதாரண விஷயமா? குழந்தை பெற்று தருவதுங்கிறது சாதாரண விஷயமான்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய அது வைராக்கியம் வேணும் தெரியுமா? குழந்தை பெற்று தர்றதுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை, வைராக்கியம். ஆண்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்குதாங்க? ஒரு பங்களிப்பும் கிடையாது. ஆண்கள் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகளை அறிவாளியாக ஆக்க வேண்டும்ங்கிறது தான் விதி, இயற்கை விதி. குழந்தைகளை அறிவாளி ஆக்க வேண்டும்ங்கிறது தான். திருவள்ளுவர் அப்படிதான் இருக்கு. குழந்தைகளை அறிவாளி ஆக்கணும், அது பெரிய அறிவாளியா இருக்கணும், அது உலகத்தால் புகழப்படுகின்ற அறிவாளியாக மாற்றணுங்கிறத அந்த 3 விதி தான் ஆம்பளைக்கு பொறுத்து. ஆண்கள் என்ன செய்யணும்? குழந்தைகளை இதுதான். அதனாலதான் ஆண்களுக்கு விதி போட்டார். அதுக்கு அதனாலதான் என்ன என்னென்ன பழமொழி, அதுக்கு என்னென்ன திருக்குறள் இருக்குங்கய்யா? ஆண்களுக்கான திருக்குறள் பிள்ளைகள் கிட்ட என்ன? அத மக்கள் செல்வத்தில் இருக்குது, 6வது அதிகாரத்துல இருக்குது. ஈன்ற பொழுதில் பெரிது, இதுல எழுதியாச்சு. அந்த எதற்காக திருமணம் செய்யப்பட வேண்டும், எதற்காக திருமணம் செய்யப்பட வேண்டும்னா, இந்த இந்த 3 நிலைக்கு தான் திருமணத்தின் நோக்கம் என்ன? திருமணத்தின் நோக்கத்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. ஆனா திருமணத்தின் நோக்கம் இருக்கணும். ஒரு பொருளை வாங்கணும்னா இந்த தகுதி இருக்குது, இத்தனை நாள் வரணும்னு பாக்குற ஒரு இத்தனை நாள் வரணும், இத்தனை நாள் இருக்கணும்னு தகுதி பாக்குற மாதிரி, நீங்க திருமணத்துக்கு வந்து எதுவுமே பாக்குறது இல்லையா? ஏதோ கண்டதெல்லாம் பாக்குறீங்க. இதுதான் அடிப்படை. பிறக்கிற குழந்தை ஏன்னா திருமணம் வந்து மனதை அடிப்படையாக கொண்டது. மனதை அடிப்படையாக கொண்டது, அது உடலை பற்றி அடிப்படையாக கொண்டது இல்ல. உடல் தகுதியா இருக்கு. அப்ப அந்த மனதை அடிப்படையாக கொண்டதே திருமணமே. இங்க மனமே பேசுறது இல்லை. அவங்க சம்பாதிக்கிறானாங்க பார்த்துட்டு கண்டபடி பண்ணிக்கிறாங்க. அது அடிப்படையே தப்பு. சம்பாதிக்கிறானா, என்ன சம்பாதிக்கிறானே தெரியலையே. பணம் சம்பாதிச்சா அவன் அறிவாளி ஆயிடுவானா? ஒண்ணுமே புரியலையே. பணம் சம்பாதிச்சா அவன் திருமணமா? அவனும் பணம் சம்பாதிக்கிறான், இவனும் சம்பாதிக்கிறாங்க. மானம் மரியாதையே போச்சு. ஒழுக்கமே அங்க இருக்காது. ரொம்ப மோசம். அதாவது பெருமவற்றில் யாமருவதில்லை அறிவறிந்த மக்கட் பேர் அல்ல பெற.
தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னியர்க்கெல்லாம் இனிது ஈன்ற பொழுதில் பெரிதுபுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். இந்த 3 நோக்கத்திற்காகத்தான் திருமணம் செய்யப்பட வேண்டும். இதுதான் இயற்கைக்கு உண்டான திருமணம். மற்றது நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா அது இயற்கைக்கு எதிராக இருக்கும். அவ்வளவுதான். அதனாலதான் வந்து எல்லாரும் இந்த குடும்பம் வந்து எல்லாம் நாசமா போயிடுச்சு. எல்லாமே திருமணம் 3வது நாள்லயே யாருமே திருமண பந்தமே இங்க கிடையாது. 99 பேருக்கு தான். அல்ல எப்படா விடுதலை எப்போ விவாகரத்து பண்ணலாங்கிற நோக்கில்தான் இருக்கானுங்க. எல்லாரும் அப்படித்தான் இருக்கானுங்க. குறைய ஆனா இலக்கு பயங்கரமா இருக்குங்க. இந்த இலக்கு வச்சுதான் திருமணமே பண்ணணும். 2 பேரும் சண்டைக்கு விடணும். இந்த நோக்கத்தை பேசணும். ஆண் பெண்ணு பேசணும். ஆண் பெண்ணு நிச்சயதார்த்தம் முடிச்சதும் பேச வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பேச வைக்கணும். பிரச்சனை இப்படித்தான் இருக்கு. இந்த 3 இலக்கு தெரியணும். எல்லாரும் திருக்குண்டிருக்கிற இலக்கு தெரியலன்னு அவ்வளவுதான். எதற்காக திருமணம் பண்றீங்க? செக்ஸும் எதுக்கு? இயற்கை நோக்கம் என்ன? இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம் தான். இயற்கை நோக்கம் எதுக்கு சேர்றீங்க? எதுக்கு திருமணம் பண்ணி வைக்க? இனப்பெருக்கம் பண்றதுக்கு சார் வேற என்ன ஒண்ணுமே இல்லை அதுல. இனப்பெருக்கம் பண்றதுதாங்க திருமணமா பண்ணி வைக்கிறாங்க. எதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க? திருமணம் பண்ண என்ன பண்ணாட்டி திருமணம் பண்ண உள்ள அழிஞ்சு போயிருமான்னு கேட்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இனப்பெருக்கம் பண்றதுக்கு தான் திருமணம். வேற என்ன நோக்கம்? ஆனால் அதுலதான் எல்லாமே இலக்கு. அதான் இலக்கு. என்னன்னா திருமணம் பண்ணிக்கின்றது போது தனக்கு பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்கு தான் இவ்வளவு பேசுறமே. குழந்தை ஊமையா பறக்கட்டு ஒத்துக்குவீங்களா? எந்த நோக்கமும் கிடையாது. நீங்க வந்து பணத்தை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறீங்க. எது பணத்தை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறீங்க? மதிப்பெண் நிறைய நிறைய மார்க் வாங்கியிருக்கான்னா அவனுக்கு திருமணம் பண்ணிக்கிறது. பணம் இந்த திருமணம் பண்ணிக்கிறது. வேற ஒண்ணுமே இல்லை அதுல. ஆனால் பிறக்கிற குழந்தை ஊமையா இருந்ததையே ஒத்துக்கிறீங்க. குழந்தை மூக்குல ஏதாவது ஊமையா இருந்தா முழுக்கனா இருந்தா புத்திசாலியில நோயோடு இருந்தா என்ன பாடுபடுறீங்க? ஐயோ அப்படி கத்துறீங்களா இல்லையா? அப்பதான் சொல்றாங்க அறிவாளியாக குழந்தையா இருக்கணும்னா அகத்தூய்மை பண்ணணும்னு அர்த்தம். திருமணம் பண்றவங்க அத்தனை பேருமே முதல்ல குடலை கழுவி எடுக்கணும் திருமணம் பண்றதுக்கு முன்னாட. அப்புறம் தான் அங்க காதலே வரும். இப்ப பண்றது பூரா ஐஸ்கிரீம் தின்னுட்டு இட்லி தின்னுட்டு திருமணம் பண்ணிட்டு எதுவுமே உருப்படாது. அது எல்லாம் அவ்வளவுதாங்க. நீதான் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பிறக்கிற குழந்தைகள ஒன்றும் புத்தியே இருக்காது. மந்தமா தான் இருக்கு. யாருக்கும் அந்த வேலை செய்யாது. எதுவோ போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அந்த நோக்கமே கிடைக்காது. எவனும் கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல பிரியிற மாதிரி தான் இருக்குது. சிங்கப்பூர்ல திருமண முறிவு பயங்கரமா இருக்கும். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா திருமண முறிவு. அமெரிக்காவில திருமணம் பண்றதே கிடையாது. அது மாதிரி மோசமா போயாச்சு. அது எல்லாமே வெறுமே காட்டு மிராண்டிகள் மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் யாரும் ஒழுக்கமே கிடையாது. அவ்வளவுதான். அப்புறம் அது மட்டும் இல்ல. அந்த குழந்தை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவன் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷமாவது சேர்ந்து இருந்தாதான் அந்த பையனை உருவாக்க முடியும். ஐரோப்பிய நாடு அதெல்லாம் கிடையாது. 12 வயசுலயே அது எங்க போகுதுன்னே தெரியாது. 12 வயசுல 13 வயசுல 14 வயசுல அது வெளியே போச்சுன்னு வீட்டுக்கு வராது. அந்த மாதிரி போயிடுச்சு. ரொம்ப கேவலமா போயாச்சு. அவனுக்கு கல்வியும் இல்லை, அறிவும் இல்லை, கூத்தும் இல்லை, பொது அறிவு கிடையாது. எதுவும் வேலை செய்யாது. அது எவனோ கண்டுபிடிச்சு அரசாங்கம் அந்த வசதி பண்ணி கொடுக்கறனா நினைக்கிறேன். அமெரிக்கா இருக்கிற அறிவாளி உலகத்துல நம்பர் 1 முட்டாளுங்க அவனுக்குதான். ஐயா நீங்க சொன்ன மாதிரி இப்ப குழந்தை வந்து பெத்துக்கிறதுக்கு தான் திருமணம் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த பழைய கொக்கோகம்ங்கிற ஒரு புத்தகம் ஒன்று இருக்குதுங்க. அதாவது பாலியல் கல்வி வந்து புனிதமான முறையில கல்வி கொடுக்கறது கொக்கோகம்ங்கிற ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்துல நான் படிச்சது ஞாபகம் இருக்கு. அதாவது திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி முதல்ல வந்து உடலை சுத்தப்படுத்திட்டு இனிமையெல்லாம் கொடுத்து வயிற்று சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு திருமணம் செஞ்சு அப்புறமேல் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து விடுவாங்க ஒண்ணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து தூரமாகி 7 நாள் கழிஞ்ச பிறகுதான் அந்த பெண்ணுக்கு திருமணமே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கொக்கோகத்தெல்லாம் எழுதியிருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா அந்த தமிழுடைய இனங்களை வந்து சிறப்பான குழந்தைகள் வந்து பெத்தெடுக்கிறதுக்கு வந்து பெண்ணும் சரி ஆணும் சரி உடலை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு அப்புறமேலு தான் வந்து அவங்களுக்கு திருமணமே செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கொக்கோ புத்தகத்துல வந்து எழுதப்பட்டிருக்குதுங்க. அது பட்டினி சோறுனே போடுவாங்க. விரதம் இருந்து திருமணம் பண்ணுவாங்க. அதான் கரெக்ட். பட்டினி சோறு, பட்டினி சாலை விருந்து, அதெல்லாம் அதுதான். ஆமா. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிச்சிடலாம். இவெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டானுங்க. இவனுக்கெல்லாம் ஆராய்ச்சியே பண்ண இந்தியாவில ஆராய்ச்சியே பண்ண மாட்டானுங்க. பண்ண வேண்டியதானே? மூத்திரத்துக்குடி மனுஷன மூத்திரத்துக்குடி அதை தின்னு மாட்டு மூத்திரத்துக்குடி மனுஷ மூத்திரத்துக்குடி தான் சொல்லுவானே தவிர ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி கொடுக்கணும். கரெக்ட். மனுஷ மூத்திரத்தை சாப்பிட்டவங்களே இருப்ப. நானே மனுஷ மூத்திரத்தை நான் குடிச்சிருக்கேன். 50 வருஷம் நானே குடிச்சிருக்கேன்.
காந்திஜி குடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் குடிச்சிருக்கேன். காந்திஜி, சரண் சிங் இவங்கெல்லாம் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மனிதர் மூத்திரம் நானே சாப்பிட்டுருக்கேன். எந்த மாற்றமும் ஏற்படல அதுல. எந்த மாற்றம் ஏற்படாது. எந்த மாற்றம் ஏற்படாது. அவ்வளவுதான். அது இனி உணவு பழக்கம் என்ன? உணவு பழக்கத்தை கேட்டுட்டு நீ மாட்டு மூத்திரமா மனுஷ மூத்திரமா இதெல்லாம் நல்லதுதான். மாட்டு மூத்திரம் நல்லதான், மனுஷ மூத்திரம் நல்லதுதான். உன்னோட உணவு பழக்கம் என்ன? அதை சொல்லு முதல்ல. சரி, அப்போ மாட்டு மூத்திரம் சாப்பிட்டா நல்லாகும் அப்படின்னா மனுஷ மூத்திரம் சாப்பிட்டா நோய் நல்லாகும். மனுஷ மூத்திரத்தை மட்டுமே 100 நாள் சாப்பிடுங்க நோய் இருக்காது. எழுதிக்கலாமா? நீ மாட்டு மூத்திரத்தை மட்டுமே 100 நாள் சாப்பிடுங்க நோய் நல்லாயிரும். மாட்டு மூத்திரம் இல்ல, எரும மூத்திரத்தை குடிச்சு எரும மூத்திரத்தை மட்டும் அதான் சொல்றாங்க. மாட்டு மூத்திரத்தை விட்டுருங்க, எரும மூத்திரத்தை மட்டும் எரும மூத்திரத்தை குடிச்சாலும் நல்லாயிரும். அது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா வேற ஆகாரம் இல்லை இல்ல, அவ்வளவுதான். அதுவுமே வேண்டாங்கிற நானு. நான் சொல்றேன், நீங்க மாட்டு மூத்திரம் வேண்டாம், எரும மூத்திரத்தையும் 100 நாள் குடிச்சீங்கன்னா நோய் நல்லாயிரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா வேற உணவு இல்லாத கரைஞ்சு டாக்ஸின் போற ஒண்ணுக்குள்ள போயிடும். டாக்ஸின் போற ஒண்ணு. ஆனா இந்த மூத்திரத்தினுடைய டாக்ஸின் எப்படி எடுப்பீங்க? மாட்டிக்குவீங்க. இந்த மூத்திரத்தினுடைய அவ்வளவு கசப்பா இருக்கும். அந்த நாற்றம் சகிக்க முடியாத நாற்றமா இருக்கு. என்னது? தண்ணியே குடிச்சிட்டு போயிடலாமே. அது தெரிஞ்சாத்தானே, இந்த முட்டைகளுக்கு தெரிஞ்சாத்தானே. நீங்க விவாதம் போகட்டாண்டா, தண்ணியை குடிச்சு உயிர் வாழ்றதை விட்டு போட்டு நீங்க தண்ணியை குடிச்சு சுத்தம் பண்ணி மாட்டு மூத்திரத்தை கூட, மனுஷ மூத்திரத்தை கூட, கோழி மூத்திரத்தை கூட, கொக்கு மூத்திரத்தை கூட சொல்லிட்டு இருக்கிறீங்களே. முதல் தண்ணீரே அதே தண்ணீரே மருந்தாக இருந்தா நோய் நல்லாகும். நீரே தத்துவம் அடிப்படை. உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிரினங்களும் தண்ணீர் இல்லாமல் தொடங்க முடியாது. தண்ணீர் தான் முதல் உணவுன்னு அடிப்படையில இருக்கு. அது ஏன் ஒருத்தர் பேச மாட்டேங்கிற? தண்ணீர் தான் தெரிஞ்சாத்தானே சொல்லுவோம் முண்டும். அது தவறுங்கிறத விட ஏன் நீரை அருந்திதான் நோய் நல்லா நீங்க சொல்ல மாட்டேங்கிற? சொல்ல நீ அது ஐயா, அது லிக்விடு தானே. மாட்டு மூத்திரம், மனுஷ மூத்திரம், எரும மூத்திரம் எல்லாமே லிக்விடு தானே. அது லிக்விடு தான். அது வந்து ஹெவி சால்ட், பூரா யூரியா தான் இருக்கும். என்னது? நைட்ரஜன் இருக்கும், ஒரு நைட்ரிக் ஆசிட் அத்தனையுமே. அது அசிடிட்டி. அது அத்தனையுமே பசி கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னது? பசி கண்ட்ரோல் முடியாது. அந்த மாடுக்கு எதனா நோய் இருந்ததுன்னா, மனுஷனுக்கு எதனா நோய் இருந்ததுன்னா அந்த யூரின்ல கூட வந்து அதோட இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா? அப்ப அது குடிக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் மறுபடியும் உள்ளே தானே போயிட்டு இருக்கு. அது உள்ள போனா செத்தே போயிருங்க. இறப்பைக்கு போச்சுன்னா எல்லாம் செத்து போயிடும். எல்லாமே இறப்பையில அவ்வளவு கொடூர விஷயம் இருக்குதுங்க. அசிடிட்டி இருக்கு இல்லையா? இது போடவே செத்து போயிடும். ரெண்டாவது வந்து உடம்பு அதை ஏற்றுக்காது. அது உடம்புக்கு எல்லா பொருளுமே அந்நிய பொருள் தான். அதுல இருக்க நீர் சத்து குணமாக்குமே தவிர, அதுல மாட்டு மூத்திரத்துல என்ன இருக்குங்க? மாட்டு மூத்திரம், மனுஷ மூத்திரம், எரும மூத்திரம், அது எந்த மூத்திரமா இருந்தா என்ன? அது அதனுடைய இருப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா 98 விழுக்காடு நீர். என்னது? 98 விழுக்காடு நீர். அதுல வந்து அதுலயும் கழிவு இருக்கும் இல்லையா? அதுலயும் டாக்ஸின்ஸ் இருக்கும் இல்லையா? இளநீர் கழிவுதான். இளநீர் என்னங்க? அதேதான். இளநீர்ல என்ன இருக்கோ மனுஷ மூத்திரத்துல அதான் இருக்கு. போதுமா? இளநீர்ல என்ன இருக்கோ அதுதான் மனுஷ மூத்திரம். என்ன? மனுஷ மூத்திரத்துல டென்சிட்டி அதிகமா இருக்கும், இளநீர்ல டென்சிட்டி குறைவா இருக்கு. அவ்வளவுதான். மாட்டு மூத்திரத்துல என்ன இருக்கோ அதான் இளநீர்லயும் இருக்குது. அளந்து பாரு நீ. மாட்டு மூத்திரத்துல ரேஷியோ போடு, இளநீர் ரேஷியோ போடு. இளநீர்ல என்னென்ன உப்பு சொல்றியோ அதை அப்படியே மாட்டு மூத்திரத்துல இருக்கும். ஆனா டென்சிட்டி அதிகமா இருக்கு, டென்சிட்டி குறைவா இருக்கு. அடர்த்தி அதிகமா இருக்கு, அடர்த்தி குறைவா இருக்கு. இதுலயும் 98 விழுக்காடு நீர் சேர்த்திருக்கும், அதுலயும் 97 விழுக்காடு நீர் சேர்த்திருக்கும். இதுதான் விஷயமே, வேற ஒண்ணும் இல்லை. அது நீர் சத்து இருக்குது, அவ்வளவுதான். என்னது? நீர் சத்து இருக்கிறது. அதான் அந்த சரியா? அப்ப நோயற்ற வாழ்வை குறைவிட்டு செல்லும். நேரமாச்சு, நாளைக்கு பேசுவோம். சரியா? நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நன்றிங்க. நன்றி.